இன்னைக்கு நிறைய பேர் பெட்ரோல் விலை டீசல் விலை இதெல்லாம் ஏறினால சைக்கிளுக்கு போயிட்டாங்களாங்க. அந்த அளவுக்கு சைக்கிள் மிதிக்கிறதுன்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது சைக்கிள் மிதிச்சோம்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போற டிஸ்டன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு 3 கிலோமீட்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சைக்கிள் மிதிக்கிறது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக மூலிகை விருந்துல ஒரு சமையல் செஞ்சு காமிச்சு சொல்ல போறாங்க. பாத்துட்டு வாங்க. அஞ்சரைப்பட்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தமிழ் செல்வி. இன்னைக்கு மூலிகை விருந்து பகுதியில் நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை கூட்டு. அந்த முருங்கைக்கீரை கூட்டு எப்படி நம்ம செய்யறதை பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். முருங்கைக்கீரை, வேக வச்சு எடுத்திருக்க துவரம் பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பு, சோம்பு, சீரகம், வெங்காயம், தனியா, காஞ்ச மிளகாய், ஆயில், வடகம், கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், தேங்காய், தக்காளி, தேவையான அளவு உப்பு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது வந்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுக்கணும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேவைக்கான அளவு. கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், தனியா கொஞ்சம் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்துட்டு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதக்கிடுங்க. இதுவும் வந்துட்டு நம்ம ஆயில் போடாமலே வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது சூடு ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஹீட் ஆறிடுச்சு. நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா கீரையும் பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கீரைக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச கீரையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இது எல்லாத்தையும் இப்போ திரும்ப எப்படி வதக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வத்தல் கொஞ்சம் போட்டுடலாம். கொஞ்சமாக போடுங்க. கறி வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கீரை
கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு 3 ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கத எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் அதில் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. இதை எப்படி செய்யலான்றத ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுடுங்க. அதில் எண்ணெய் ஊற்றாதீங்க. எண்ணெய் ஊற்றாம சோம்பு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் அறுத்து வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுலேயும் எண்ணெய் ஊற்றாம ட்ரையாக வறுத்து எடுத்துடுங்க. வறுத்து எடுத்து இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, வேக வச்சிருக்க முருங்கைக்கீரை இது 3 மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கறி வடகத்தை கொஞ்சம் போடுங்க. அதில் கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுவும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கீரை இது 3ஐயும் போட்டுடுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடுங்க. கடைசியில் இறக்கும் பொழுது துருகின தேங்காயை போட்டு நல்லா கிளறிட்டு இறக்கிடுங்க. இப்போ முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. இதே மாதிரி நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் செல்வி. அஞ்சரைப்படி நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. தர்மபுரியோட லாஸ்ட் எபிசோட் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், இன்னையோட தர்மபுரியில இருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அஞ்சரைப்படி நிகழ்ச்சியில இத்தனை நாள் நீங்க தர்மபுரியை பார்த்து ரசிச்ச விஷயங்கள், சாப்பிட்டு ருசிச்ச விஷயங்கள் கண்டிப்பா நிகழ்ச்சியை பார்த்து செஞ்சு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதோட நான் கிளம்பிக்கிறேன். மீண்டும் இதே அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில வேற ஒரு ஊர்ல இருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். இது ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரைப்பட்டி. பபாய் ஃப்ரம் தர்மபுரி.